இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த ஆண்டை போல் மீண்டும் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மிகப்பெரிய போர் வெடித்திருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்று சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது மிக கொடிய தாக்குதலை நடத்தின. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்தது. இஸ்ரேல் மட்டுமின்றி தங்கள் நாட்டை சுற்றி பஹ்ரைன், அமீரகம், கத்தார், குவைத் மற்றும் சவுதியில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் ஈரான் குண்டு வீசியது. இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இதற்கிடையே ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனியின் மாளிகையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் குண்டு வீசி தரைமட்டமாக்கிய தகவல் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மற்றும் தெற்கு டெஹ்ரானில் மொத்தம் 30 இடங்களை குறிவைத்து இஸ்ரேல், அமெரிக்க போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. பெரும்பாலும் முக்கிய தலைவர்களின் வீடுகள், இராணுவம் சார்ந்த அலுவலகங்கள், அமைச்சர்கள் வீடுகள்தான் குறிவைக்கப்பட்டன. டெஹ்ரானின் இதய பகுதியில் உச்ச தலைவர் அலி கமேனி மாளிகை அமைந்துள்ளது. இது ஈரானில் மிகவும் புனிதமான இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாளிகைக்கு பெய்தே ராபாரி என்று பெயர். அதாவது பெர்ஷிய மொழியில் தலைமைத்துவத்தின் வீடு என்று அர்த்தம். முக்கிய மத குறியீடாகவும் இது விளங்குகிறது. கமேனி நடத்தும் முக்கிய ஆலோசனை கூட்டம், மக்களுக்கு அவர் உரையாற்றும் நிகழ்வு, மத வழிபாடுகள் இங்குதான் நடைபெறும். இந்த மாளிகையை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சரமாரியாக குண்டு வீசியிருக்கின்றன. இதில் மாளிகை சுற்றுச்சுவர் நொறுங்கியதாக முதலில் தகவல் வெளியானது. இப்போது மொத்த மாளிகையும் சுக்கு நூறாக சிதைக்கப்பட்டுவிட்டது என்று இஸ்ரேல் கூறியிருக்கிறது. இந்த தகவல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கமேனி என்ன ஆனார், உள்ளே இருந்த மற்றவர்கள் என்ன ஆனார்கள், எத்தனை பேர் பலியானார்கள் என்ற கேள்வியும் எழுந்தது. இந்நிலையில்தான் கமேனி உயிர் தப்பிவிட்டார் என்று ஈரான் கூறியுள்ளது. அமெரிக்கா தாக்கக்கூடும் என்று முன்கூட்டியே அறிந்த ஈரான் உச்ச தலைவர் கமேனியை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றிவிட்டது. ஈரானின் கிழக்கு பகுதியில் உள்ள பதுங்கு குழிக்கு கமேனி மாற்றப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டில் போர் வெடித்தபோது மொத்த குடும்பத்தினருடன் இதே பதுங்கு குழிக்கு தான் கமேனி மாற்றப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.